பைபிள்ல இப்படி அழகான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 19ல இருந்து 21 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அதுல கடைசி வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ தீமையினால வெல்லப்படாம தீமையில நன்மையினால வெல்லு அப்படின்னு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. எப்படி நம்ம தீமையை வந்து நன்மையினால வெல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய வசனங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு என்ன அப்படின்னா, ஒருவருக்கு நீங்க தீமைக்கு தீமை செய்யாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமாண்ட் அங்க நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களால முடிஞ்ச எல்லாரு கூடயும் நீங்க சமாதானமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இந்த பைபிள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தீமையை எப்படி நம்ம நன்மையினால வெல்றது அப்படின்னா, ஒருவேளை நம்ம நம்ம உலகத்துல நம்மளை சுத்தி எல்லாருமே வந்து தீமை செய்யறவங்களா தான் நமக்கு ஒருவேளை இருந்துட்டு இருக்கலாம். நம்மளோட ஆஃபீஸ்ல இருக்கட்டும், நம்மளோட குடும்பத்துல நிறைய நிறைய தீமை செய்யறவங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. கடவுள் ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி நிறைய பீப்புளை வந்து நமக்கு காட்டுவார். அப்படி இருக்கக்கூடிய பீப்புளை நம்ம எப்படி வந்து நன்மையினால வெல்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, ரெண்டு முக்கியமான வசனங்களை அங்க நமக்கு சொல்றாரு. முதல்ல என்ன அப்படின்னா, தேவனோட கோபாக்கணிக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அந்த வசனத்தை வாசிக்கணும். நம்ம வந்து போராடிட்டு நம்ம அவங்க கூட கோவப்பட்டுட்டு நம்ம அவங்க வந்து தீமைக்கு தீமை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு இல்லாம போயிடும். ஏன்னா there is only one treatment for hate, that is love. அன்பால மாத்திரம் நம்ம என்ன பண்ண முடியும்னா வெறுப்பை வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அதனால தீமைக்கு நம்ம தீமை செய்யணும் அப்படின்னா செஞ்சுக்கிட்டே நம்ம போயிட்டே இருக்கணும். அது எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னா, முதல்ல பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. கடவுள்கிட்ட நம்ம விட்டுடுவோம். அவருக்கு நம்ம என்ன வசனம் இருக்குன்னா, கோபாக்கினிக்கு இடம் கொடுக்கணும். அவரோட கோபாக்கினிக்கு நம்ம இடம் கொடுப்போம். நம்ம ஏன் கோபப்பட்டுட்டு எல்லாரையும் நம்ம வந்து போய் நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, அவரோட கோபாக்கினிக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அவரோட கோபாக்கினிக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தேவனோட கரத்துல இருந்து வெல்றது ரொம்ப பயமா இருக்கும், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ அவர் கையில நம்ம கொடுத்துடணும். அவரோட கோபாக்கினிக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம கோபாக்கினிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவரோட கோபாக்கினிக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ரெண்டாவது நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம டூ குட் அண்ட் ஜஸ்ட் மூவ் ஆன். அடுத்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னோட சத்ரு வந்து பசியா இருந்தாங்கன்னா அவங்களோட தலையில வந்து நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, அக்னி தழலை நீங்க போடணும் அப்படின்னா, சத்ரு பசியா இருந்ததுன்னா அவனுக்கு சாப்பாடு கொடு, அவன் வந்து தாகமா இருந்தா அவனுக்கு தண்ணி கொடு. நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, தீமைக்கு பதிலாக நம்ம நன்மை செய்யும் போது பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு வச்சிருக்காரு. அதனால நம்ம தீமையினால வெல்லப்படாம தீமையை நன்மையினால வெல்லாமா அவரோட கிருபையினால